இந்த ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐயறிவு அனிமல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அனிமல்ஸுக்கெல்லாம் வெறி பிடிக்கும். இந்த 6 அறிவில் ஒரு அனிமல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அனிமல்ஸுக்கெல்லாம் வரி பிடிக்கும். இந்த வெறி பிடிக்கிற அனிமல்ஸ்டேருந்து கூட நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம்ப்பா, எப்படியாவது ஓடி ஒளிஞ்சு தப்பிச்சு உசுரை காப்பாற்றிக்கலாம். ஆனால் இந்த வரி பிடிக்கிற அனிமல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கிட்டத்தட்ட வேம்பயர் மாதிரி, இந்த இரத்த காட்டேரின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே முழுசாக அப்படியே சக் பண்ணி நம்ம ரத்தத்தை அப்படியே ரசித்து ருசித்து கொஞ்சம் கொஞ்சமாக கடைசி சொட்டு வரைக்கும் குடிக்கிறாங்க. இவங்க ஒவ்வொரு முறையும் அந்த பட்ஜெட்டை உள்ளே போய் போடுறப்ப, நம்ம மேலே திணிக்கிறப்ப உள்ளேருந்து ஒருத்தன் கதறி அழுவேன். அவன் இவ்வளோ தூரத்துக்கு வந்து கதறி அழுவேன், கத்துவேன். ஆனால் இதுக்கப்புறம் வெளியில் வராது. என்ன கத்துவேன், ஏப்பா இப்போல்லாம் நீங்கள் என்ன சாட்சி தள்ளிட்டீங்க, எங்கள் மேலே இவ்வளோ அதிகாரமாக அந்த வரியை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு என்ன ஃப்ரீயாக எஜுகேஷன் எதுவும் பண்ணி கொடுத்துருக்கீங்களா, இல்லை ஃப்ரீயாக வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்கச்சக்கமாக பெருக்கியிருக்கீங்களா நாட்டில், இல்லை கடன் கப்பியெல்லாம் வாங்க தேவையில்லாத அளவுக்கு எங்களை நீங்கள் அந்த அளவுக்கு வளமாக நாட்டோட வளத்தை வச்சுருக்கீங்களா, இல்லை ஏதாச்சும் உடம்பு சரியில்லை அவசரம் உசுரை காப்பாற்றிக்கணும் எங்கேயாவது போய்ட்டு ஆஸ்பத்திரியில் ஃப்ரீயாக வைத்தியம் பார்க்கறதுக்கு தான் வச்சுருக்கீங்களா. இதெல்லாம் பேசிக்கு, ரொம்ப லக்ஸுரி இதெல்லாம் கேட்கல, அடிப்படை தேவை இதெல்லாம் எதையுமே நீங்கள் ஒன்றத்தையும் செய்யலை இது வரைக்கும். எல்லாத்தையும் இருக்கிறத தாண்டி கீழே தானே தரன்னு இழுத்துட்டு போகிறீங்க. அப்புறம் என்ன இதுக்கு நாங்கள் உங்களுக்கு வரி கட்டணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எல்லாருக்குமே இருக்கும். இல்லாமல்லாம் இருக்காது, உள்ளுக்குள்ளே குமுறலாக இருக்கும். பட் அதை வெளியில் சொல்லக்கூடாது. நீங்களும் சொல்லாது, நானும் எதையும் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளேயே போட்டு அடக்கி வச்சுக்கணும். ஏன்னா அவங்க அந்த வரியை போட்டு அடித்து புடுங்குற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. வைத்தறிச்சலோடு அந்த வரியை அழுதுகிட்டே கட்டுற இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ அந்த வரிக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக தனித்தனியாக ஒவ்வொருத்தன்ட்டு இண்டிவிஜுவலாகவும் வாங்குகிறாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வாங்குகிறாங்க. ஏப்பா இவ்வளோ தூரம் வாங்குறீங்க, எங்களுக்கு ஏதாவது கொடுத்தானே, என்கிட்ட தானே வாங்கி திங்கிற, எனக்கு பசிக்குது எனக்கு கொஞ்சம் கொடுன்னா அதை தரமாட்டாங்க. சரி கொடுக்க தான் மாட்டேன்ற கணக்கையாவது கூடியா, என்னையா பண்ண இவ்வளோ தூரம் வச்சுருக்க, சரி எங்கள் எல்லாட்டையும் இவ்வளோ தூரம் வாங்கியிருக்க, இருக்கிற கடனெல்லாம் அடைச்சாலும் இல்லை, மேற்கொண்டு ஏற்றிக்கிட்டு தான் போகிறாங்க. அதுக்கும் வழி இல்லை. கொடுத்த காசுக்கு கடன் இல்லை, கொடுத்த காசுக்கு ரிட்டர்னும் இல்லை, எதுவுமே இல்லை, கணக்கும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்கலன்னு சொல்லி நம்ம கோபமாக கேட்டால் இங்கே இருக்கும்ல சில ஏஜென்ட்டுகள், அந்த ஏஜென்ட்டுகளை வச்சு அவங்கள வச்சு கொடுக்காத காசுக்கு கணக்கு கொடுத்தா தான் மேற்கொண்டு நாங்கள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கொடுப்போம். ஏன்னா இவங்க கையிலேருந்து கொடுக்குற மாதிரி உள்ளுக்குள்ள தோணுமா அதான் நமக்கு வரும்ல. உன் காசை எடுத்து எனக்கு கொடுக்குற மாதிரி இவ்வளோ பேசுகிற, அப்படியே இருந்தாலும் கொடுக்காத காசுக்கு எப்படியா கணக்கு கொடுக்க முடியும்? இங்கே ஒருத்தர் கேட்குறாரு சார். ஆனால் யார் யாரெல்லாம் கொடுத்த காசுக்கு கணக்கு கேட்குறது அப்படின்றதெல்லாம் ஒரு விவஸ்தையே இல்லாமல் போச்சு. ஐயா பெரிய கணக்காளர். ஐயா இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் கணக்கு எழுதியிருக்காரு தெரியுமா? அவர் தான் ராசா மாதிரி. ஐயா பேர் மட்டும் இல்லை, ஆளுமே ராசா மாதிரி. ஐயாவோட கணக்கை நம்ம பிரிப்போமா? கேட்டிருக்காருப்பா, கொடுத்தானே அவனும் கொடுத்துருவோம். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பா டா கூத்தடி கோப்பு. நம்ம நாட்டில் 2 நாள் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், விமர்சையாக கொண்டாடுவோம். ஒன்று ஜனவரி 26 அன்றைக்கி ரிப்பப்ளிக் டே. அன்றைக்கி தான் நாடு குடியரசு நாடாக வந்து அறிவித்தாங்க. அதனால் அந்த குடியரசு தினத்தை அன்றைக்கி கொண்டாடுவோம். இந்த பக்கம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். வெள்ளைக்காரன்லேருந்து போராடி சுதந்திர இந்தியாவாக வந்து நம்ம மாறினோம். அதனால் ஆகஸ்ட் 15 இது 2 நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நேஷன் பூரா கொண்டாடுற இன்னொரு நாள் ஒன்று இருக்குது, ஜூலை 1. அது என்ன நாள் தெரியுமா? எதுக்காக அந்த நாளை கொண்டாடுறாங்க தெரியுமா? நம்மளை எல்லாம் கொலையாக கொள்வது, அந்த சாதனையை செஞ்சுருக்காங்க இல்லையா, ஒவ்வொருத்தனையா கழுத்தை மிதித்து நொங்கை பிதுக்கி அல்லவா வரியை வாங்கி கொண்டிருக்கிறேன். அந்த ஜிஎஸ்டி நாள், ஜிஎஸ்டி டேன்னு சொல்லிட்டு ஜூலை 1 கொண்டாடுறாங்க. என்னைக்கு இதற்கு ஒரு நாளாக அறிவித்து அந்த நாளை இவங்க கொண்டாட ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கே நம்ம எல்லாரும் நாசமாகிறது உறுதியாகி போகுது. நம்ம சாகிறத பற்றியோ, நம்ம கவலையை பற்றியோ, நம்மளோட வயிற்றெரிச்சல் பற்றியோ, பசியை பற்றியோ, பட்னியை பற்றியோ, நம்ம பிரச்சனையை பற்றியோ அவங்க கண்டுக்கிறதே இல்லைன்றது அன்னைக்கு அவங்க ஒன்று கூடி நமக்கு சொல்கிறாங்க.
நான் சந்தோஷமாக இருக்கேன்ப்பா, எங்கள் ஆளுக சந்தோஷமாக இருக்காங்க, நீங்கள் எல்லாம் எப்படி இருந்தால் எனக்கு என்னடா. அதுதான் அதோட அர்த்தம். ஜிஎஸ்டி டே எத்தனை பேர் ஜிஎஸ்டி டே கொண்டாடுறீங்க? ஏன்னா இந்த ரிபப்ளிக் டேயும் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேயும் நாடு முழுக்க ஒவ்வொருத்தரும் தேசபக்தியோடு போவாங்க, குத்திக்கிட்டு கொடி எடுத்து குத்திக்கிட்டு. ஜிஎஸ்டி டே அன்னைக்கு எத்தனை பேர் இதை வந்து நான் ஒரு ஜிஎஸ்டி, நான் ஒரு டேக்ஸ் பேயர், என் கண்ட்ரிக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், எவ்வளோ பேர் பெருமையாக அழுதுகிட்டே எத்தனை பேர் ஓடிக்கிட்டு இருப்பாங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அந்த பட்ஜெட் கதம் முடிஞ்சு அதான் தமிழ்நாட்டை திருவோடு ஏந்தி நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு தான் இவங்க இந்த பட்ஜெட்டையே போட்டுருந்துருக்காங்க போல். இப்போ எல்லோரும் இங்கே இருக்கிறவங்க கேட்குறது இந்த பட்ஜெட் எல்லாருமே கேட்குறாங்க, எல்லா ஸ்டேட்லேயுமே கேட்குறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஒரு 2 ஸ்டேட்டை தவிர 3 ஸ்டேட்டை தவிர சில ஸ்டேட்டுகள் கொடுக்கவே இல்லை அப்படின்னாலும் வெளியில் வாயை திறந்து கேட்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் அந்த ஸ்டேட்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு. மற்ற எல்லா ஸ்டேட் ஆப்போசிட்டில் இருக்க அத்தனை பேர் கேட்குறாங்க, ஏன் எங்களை வந்து இப்படி வந்து தனியாக பிரித்து வச்சுருக்கீங்க. இங்கே இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து ஒரு ஏகப்பட்ட திட்டங்கள், கிட்டத்தட்ட கோயம்புத்தூரை ஒரு என்ன சொல்ல, ஒரு நியூயார்க், ஒரு கலிஃபோர்னியா, ஒரு சிக்காகோ, அந்த ரேஞ்சு, ஒரு சிலிக்கான் வேலி, அந்த ரேஞ்சுக்கு வந்து நாங்கள் மாற்ற போகிறோம். அந்த அளவுக்கு எங்ககிட்ட ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு 3 திட்டங்கள் வேணும், 5 வருஷத்துக்கு எங்களுக்கு டெய்லி திட்டங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கொண்டு வந்தார். இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு அண்ணாமலை என்ன சொன்ன பதில், நல்ல பட்ஜெட் தானுங்க, இதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, அதெல்லாம் எல்லா திட்டங்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து சேருங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க, இந்த மாதிரி ஒரு திட்டத்தை யாரால் தயாரிக்க முடியுமா என்ன, இது மூலியமாக தமிழ்நாடு எவ்வளவு ஒரு மேலே வரும் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசினார். ஆனால் அவங்க என்ன வேணால் திட்டம் போட்டு தமிழ்நாடு எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் எவ்வளவோ விஷயம் சொன்னீங்களே, ஏன்னா அவங்களுக்கு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றது தெரியாது. நீங்கள் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்த்து கோயம்புத்தூருக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து நான் செய்வேன், கோயம்புத்தூரை நான் எப்படி நான் என் உசுரை கொடுத்து அந்த கோயம்புத்தூரை ஒசரத்துக்கு தூக்கி கொண்டு போவேன் சொன்னீங்களோ, என்னையை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா. நீங்கள் எவ்வளவோ திட்டங்கள் சொன்னீங்க, அந்த திட்டங்களில் ஜஸ்ட் ஒன்றே ஒன்று, இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துகிறோம், இது பாஜகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் இருந்தது, எந்த தமிழ்நாட்டுக்குமே வேண்டாம். ஒரு தமிழ்நாட்டோட, அதாவது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், அந்த மாநில தலைவர் பயங்கரமான ஒரு வாக்குறுதிகள்னு கூட சொல்ல முடியாது, அது வந்து எப்படி சொல்லலாம், என்ன அந்த படையப்பா மூச்சு நின்று போச்சு மயில, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சம்பவம். அதில் ஒன்றே ஒன்று, முதல்ல இதை ஒரு நல்ல பட்ஜெட்டுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி அந்த நாக்கு வெளியில் வந்துச்சு? உள்ளே இருக்கிறது நாக்கு தானே. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ, அதை அண்ணன் சொல்லியிருக்காரு. இல்லை இந்த இடத்துல அண்ணன் அதை ஒரு போராடி எவ்வளவோ, அதாவது பொசுக்குன்னு போயிட்டு நேரடி தொடர்போடு வேறு இருக்காப்புல, இவரை தாண்டி வேறு யாரும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு ஐயாவே சொல்லிட்டு போயிருக்காரு. இவரால் தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட அந்த ஃபீச்சர்ஸ் வருது, நாமெல்லாம் நினைக்காத ஒரு தமிழ்நாட்டை அண்ணாமலை அவர் மண்டைக்குள்ளேயே போட்டு வடிவமைச்சிக்கிட்டு இருக்காரு. ஏதாச்சும் 1-2 பண்ணியிருந்துருக்கலாமே, 1-2 அட்லீஸ்ட் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு, உங்களுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஓட்டு போட்டாங்கல்ல உங்களுக்கு, இந்த ஆயிரக்கணக்கான பேருக்கு எதைய மனசில் அதை வச்சுக்கிட்டு பண்ணியிருந்துருக்கலாமே. அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களும் பைத்தியக்காரங்க, அப்படி தானே? அவன் இது பச்சையை ஏமாத்துறது சார், வேறு எதுவும் இல்லை. இப்போ ராஜா அண்ணன் விஷயத்துக்கு வரும். அண்ணன் அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார், வெள்ளம் வந்துச்சு இல்லையா தமிழ்நாட்டில், அதாவது இதில் திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த சைடில் எல்லாம். அண்ணன் இப்போத்தான் முழிச்சிருக்காரு போல், இத்தனை நாள் எங்கே புதைச்சி வச்சுருந்தாங்க, மண்ணுக்குள்ளே உட்காந்து ஜீவ சமாதியாக்குதுன்னு ட்ரை பண்ணாரா இல்லை தெரியல, திடீர்னு இன்னும் எந்திரிச்சு அந்த பிரச்சனையை பேசுகிறார். இவ்வளோ நாளாக இருந்துட்டு எங்கேயாவது கிரகத்தில் வேறு ஏதாவது கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சுருந்தாப்புலையா, இல்லை பாடி இங்கே விட்டுட்டு ஆன்மா மட்டும் வெளியில் வேறு உலகத்துக்கு எங்கேயாவது சுத்த போயிடுச்சா தெரியல. அவர் வந்தார், வந்து பேசினார். அதில் என்ன சொன்னார்னா, இந்த வெள்ளம் வரதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 5000 கோடி ரூபாய் காசு கொடுத்துச்சு. அந்த 5000 கோடி ரூபாய்க்கு கணக்கு கொடுத்தால் ஒழிய நான் வேறு எதையும் வந்து சொல்ல மாட்டேன், வேறு எதுவும் தரலாம் முடியாது. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இவரை கேட்டு தான் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. முதல்ல அந்த கணக்கு கேட்குறது இருக்குல்ல, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஐயாக்கிட்ட இந்த தேர்தல் நிதிக்காக ஒரு 4 கோடியோ 5 கோடியோ கொடுத்தாங்களாம்.
நான் சொல்லலை எதையுமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியாது. நம்மளை உட்கார வச்சு மத்தியஸ்த வச்சு இந்த பக்கத்துலேருந்து வாங்கி நம்ம கையிலே கொடுக்க சொன்னால் இல்லை, கொடுத்தாங்க நிதின்னு சொல்லி. ஆனால் அந்த நிதியை அப்படியே அவர் ஆட்டையை போட்டு தோட்டத்தில் வீட்டை கட்டி விட்டாப்புல. இது நான் சொல்லலை, வெளிப்படையாக வெளியில் அத்தனை பேரும் சொன்ன ஒரு தகவல். ஆனால் அதை சொன்னதுக்காக சொன்ன அத்தனை பேரையும் என்ன, ஏன்னா இவங்க சும்மா சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஒரு தலைவர், நேஷ்னல் லெவலில் வந்து பெரிய பெரிய பதவியில் இருந்தவர், அகில இந்திய அளவில் ஒரு பெரிய ஆள், அந்த ஆளை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து தப்பாக சொல்லிட முடியுமா என்ன? அவர் மேலே வந்து ஒரு பழியை தூக்கி போட்டுற முடியுமா என்ன? ஏன்னா அந்த ஏரியாவுக்கு அவர் தான் நல்லாவே தெரியும், இவரை பார்த்துட்டு நம்ம இந்த ஏரியாவில் இருக்க முடியாது. இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஐயா மேலே குத்து சொன்னாங்களோ அவங்களாம் ஒரு ஆளே கிடையாது. ஆனால் ஐயா அதுக்கெல்லாம் எந்த வாழையும் துறகாமல் சைலண்ட்டாக அங்கே மேலே போயிட்டு ஏதோ ஒன்று சொல்லி மந்திரத்தை போட்டு அத்தனை பேரையும் அள்ளி வெளியில் போட்டாப்புல. போங்க, அதாவது குத்தம் சொல்லிட்டாங்க, தப்பாக சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த கணக்குக்கு இது வரைக்கும் வரதில்லை. நீங்களாம் கணக்கு கேட்கலாமான்னு உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தையெல்லாம் வரலாமா? இல்லை, அதுதான் வந்து பெரிய. இப்போ அந்த 5000 கோடி ரூபாய்னாலும் தப்பு இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு வேலை அப்படி எதுவும் இருந்திருந்தா, ஏன்னா இந்த 5000 கோடி ரூபாய் அப்படின்றது சாதாரண அமௌண்ட் இல்லை. ஏன்னா நம்ம உட்காந்து கேட்டு நிவாரண நிதிக்கு இங்கே காசு இல்லை, எங்ககிட்ட எதுவுமே இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, இங்கே உட்காந்து அப்போ கையில் காசை வச்சுக்கிட்டு தான் எங்களுக்கு கொடுக்காமல் இருந்தீங்களா அப்படின்ற ஒரு நினைப்பு எங்களுக்கு வரும்ல. எங்கள் முதலமைச்சர் மேலே வரும். ஒருவேளை ஐயா சொல்கிறது உண்மையாக இருக்கிற பட்சத்தை ஐயாவை பாராட்டுற சாதாரண ஐயா போகிற போக்கில் அப்படியே சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் ஐயா அந்த 5000 கோடி ரூபாய் எங்கேருந்து வந்தது, 5000 கோடி ரூபாய் என்ன தேதியில் எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்தது? ஏன்னா அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. எடுத்துக்கொண்டாந்து அப்படியே இந்த ரயிலில் 4 கோடி ரூபாய் கொடுத்தாங்க அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. அதை எடுத்துகிட்டு வந்து தனியாக வந்து ஒரு கவர்மெண்ட் ட்ரெஷரியில் இருக்கும், ட்ரெஷரியிலேருந்து அங்கே போகும், அதுக்கப்புறம் கலெக்டர்ஸ்க்கு போகும். ஐயா முதல்வர் தான் பிரித்து கொடுப்பாரு. இந்த 5000 கோடி ரூபாய் வந்துச்சு, ஒரு வேளை வந்துருந்துச்சுன்னா எங்கள் அண்ணாமலை அண்ணனுக்கு தெரியாமல் அதை அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எங்கள் அண்ணாமலைன்னு அதை பார்த்துட்டு அப்படியே வாயை மூடிட்டு பேசாமல் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அண்ணன் அதை அப்படியே அமுக்கியிருப்பாருன்னா அந்த விஷயத்தை அமுக்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அதுலேயும் வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு 5000 கோடி ரூபாய் அங்கே கொடுத்ததை அண்ணன் வந்து யாரையும் பேசாமல் எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லுவார். ஊராக தெருவாக போயிட்டு பிரச்சாரம் இது நோட்டீஸ் கொடுத்து பேசியிருக்க மாட்டேன், கதவை தட்டி சொல்லியிருப்பாப்புலையே. திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த 2 மாவட்டத்துலையும் எந்த ஒரு வீட்டையும் விட்டு வச்சிருக்க மாட்டாப்லையா. 5000 கோடி ரூபா நாங்கள் கொடுத்து அனுப்பிச்சோமே, உங்களுக்கு வந்துச்சா? உங்களுக்கு கொடுத்தாரு 5000 கோடி ரூபாய்க்கு கணக்கு இங்கே, 5000 கோடி ரூபாய்க்கு செலவு இங்கே. அப்படியே அந்த மதுரையை எரிக்கிற அந்த நியாயத்தை கேட்குற கண்ணகி மாதிரி முடியை விரித்து போட்டு இல்லைன்னாலும் ஒரு சௌரியம் முடியாத வச்சுக்கிட்டு ஜல்லுன்னு போயிருக்க மாட்டார். போயிருப்பார்ல, போகலையே. இத்தனை மாதம் கழித்து திடீர்னு இப்போ வந்து எந்திரிச்சுன்னு எங்கள் எச் ராஜா ஐயா வந்து இந்த ஆட்டம் ஆடுறாப்புல, ஏன்னு தெரில. ஐயா இதோட விட்டுறக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் கூட சேர்ந்து நின்று கேட்குறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். இது வரைக்கும் மத்திய இங்கே வந்தாங்களே, நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்தாங்களே, ராஜ்நாத் சிங் ஐயா வந்தார், ஐயா மோடி வந்தார். எலெக்ஷன் பிரச்சாரத்தப்போ யாராச்சும் ஏதாச்சும் ஒரு வார்த்தை நாங்கள் 5000 கோடி ரூபாய் கொடுத்தோமே வெள்ளத்துக்கு, அதை அப்படியே ஆட்டையை போட்டாங்கப்பா உங்கள் கவர்மெண்ட். இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் ஆட்டையை போட்டுருச்சு, சொல்லியிருக்கலாம்ல. யாராச்சும் ஒருத்தர் ஒரு வார்த்தை இல்லை, இவங்க யாருக்குமே தெரியாமல் தனியாக 5000 கோடி ரூபா உங்கள் பாக்கெட்லேருந்து நீங்கள் எடுத்து கவர்மெண்ட் வழியாக கொடுத்தீங்களா? இல்லைங்க, அப்படி கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷப்படுவேன். என் பாக்கெட்லேருந்து நான் காசு எடுத்து கொடுத்துருக்கேன், எனக்கு கணக்கு சொல்லுங்க நீங்கள். அது நீங்கள் சொன்னீங்கன்னா நியாயம். எதையுமே ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு எடுத்து இவங்களுக்கு டெய்லி இந்த ஒரு 5000 கோடி ரூபாய் இந்த பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க போல். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுக்கலன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது இல்லை. ஐயா அவசியம் ஏதோ சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு பகிரங்க அக்குசேஷன், இது அதாவது ஒரு மிகப்பெரிய கிரைம். இது ஒரு வேலை கொடுத்து அது வந்து எங்களுக்கு வந்து சேரலைன்னா, ஆனால் கொடுக்கவே இல்லைன்னா அந்த காசு முதல்ல எங்கேருந்து எப்படி வந்துச்சு, எந்த அதிகாரிகிட்டேருந்து போணுச்சு, சார் எங்கே உட்காந்து வாங்கி கொடுத்தீங்க, உங்கள் கணக்குக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கணக்குலேருந்து கவர்மெண்ட் கணக்குக்கு போச்சா, எங்கே போச்சு? எதையாச்சும் ஒன்று சொல்லு, வாயத்தை வந்து சொல்லுங்க. சும்மா நான் கொடுத்தேன்னா கொடுத்த காசுக்கே உங்களால் கணக்கு சொல்ல முடியல. 4 கோடி ரூபாய்க்கு கணக்குங்க கேட்பவா வாட்டவா அதை விடுங்க. அதுக்கப்புறம் நிதி ஆயோக் அதுக்கு வேற புதுசாக வேற ஒன்று சொல்கிறார். நிதி ஆயோக் போனால் அந்த காசுக்கு கணக்கு கேட்பாங்க.
அந்த இம்ப்ளிமெண்டேஷன் கேட்பாங்க, அந்த செலவழிச்சதுக்கான அந்த இதெல்லாம் கேட்பாங்க. அதனால தான் அவர் போகாமல் இருக்கார். இப்போ தானே கொடுத்தான்னு சொன்னீங்க. அவர் எப்போ இருந்து போகல தெரியுமா? அங்கே போனால் என்ன, நான் அதுக்கு முன்னாடி நிதி ஆயோக்கிட்ட போனால் கணக்கு கேட்பாங்கன்றது வேறு. நிதி ஆயோகை வச்சு இது வரைக்கும் என்னத்தை பண்ணியிருக்கீங்க, சாதிச்சிருக்கீங்க, அப்படியே எடுத்து ஒட்டணும்ல. நாங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு நாங்கள் ஒட்டணும்ல. நிதி ஆயோக்கில் இத்தனை வருஷமாக நீங்கள் கூட 2015 பண்ணதுக்கு அதை கேட்டால் அந்த விவரமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களா சார்? ஆர்டிஐ போயிட்டு கேட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? ஆர்டிஐ போட்டி கேட்டு இந்த லட்சணத்தில் நீங்கள் இவரும் அங்கே போகலன்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணத்தை வர சொல்லி, ஸ்கூல் டீச்சர் அந்த ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க இல்லையா? பூரா மக்கு பயிர்களாக வாத்தியாரை உட்கார வச்சுருக்காங்க. இன்னும் அப்படியும் நினச்சி போகாமல் இருக்கலாம். இவங்கள்ட்ட போய் நம்ம கற்றுக்கிட்டோம்னா நமக்கு இருக்கிற அறிவு போயிடும். அந்த நினப்புலையும் கூட அங்கிட்ட உட்காந்துருக்கலாம். அப்புறம் சின்ஸ் நீங்கள் இந்த கணக்குன்னு கேட்டதுனால ஒரு சின்ன கணக்கு ரொம்ப வருஷமாக பெண்டிங்கில் இருக்குது. சொல்ல மாட்டேங்கிறேன். இந்தியாவில் எவனை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறேன். உங்களுக்கு தான் அகில உலக அளவில் அதிகாரம் இருக்குல்ல. உங்களுக்கு தான் இசுப்பையெல்லாம் நிறையா இருக்கா. கொடுக்காத காசெல்லாம் கொடுத்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கே கள்ளப்பணம் போன மாதிரிலாம் கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட தான் கேட்கணும். இந்த பிஎம் கேர் ஃபண்டு இல்லையா, அது என்னதாயா கணக்கு? அந்த கணக்கு எதையாச்சும் சொல்லிட்டு போக, தயவு செய்து சொல்லிட்டு போக. செலவு பண்ணிட்டேன்னு சொல்லுங்க, கேட்க மாட்டோம். இல்லையா எங்கள் ஃப்ரெண்டுக்கு அதை கொடுத்துட்டேன்னு சொல்லுங்கள். தொழிலில் கொஞ்சம் முடையாக இருந்துச்சு, அதனால் கொடுத்து கொஞ்சம் எதையாச்சும் சொல்லுங்கய்யா. இல்லை என்ன தான் பண்ணி அந்த காசை வச்சு அந்த அந்த ஒரு விஷயந்தான் புரியல. அவ்வளோ கோடி ரூபா பணம்யா. இத்தனைக்கும் உங்களுக்கு என்ன செலவு? திங்கிற சோறுலேருந்து போகிற ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன் வரைக்கும் எல்லாம் எங்கள் காசு. அதையும் மீறி வேறு என்ன செலவு? எப்படி காணா போச்சு? முதல்ல அது அவருக்கு போய் சேர்ந்துச்சா? அவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரியுமா? எதையுமே சொல்ல மாட்டேங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேட்டு சொன்னீங்கன்னா சால்வ் ஆகிடும். வேறு எதுவும் வேண்டாம். இதை நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அடுத்து பேசிக்குவோம். நன்றி. Taste the Daily.